விவசாயிகளுக்கு லாபம் தரும் விதத்தில் வேளாண் பட்ஜெட் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை, சாகுபடி பரப்பளவு குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு பட்ஜெட்டில் தீர்வு எதுவும் இல்லை என்று கூறினார். கோவை அருகே பணத்தையும் நகையையும் திருடிய பணிப்பெண்ணை வீட்டின் உரிமையாளர்கள் மறைந்திருந்து கையும் களவுமாக பிடித்தனர். பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் பாரதி தம்பதி வீட்டில் அடிக்கடி பணம், நகை திருடு போயுள்ளது. வீட்டில் வேலை பார்த்து வந்த பணிப்பெண் பாரதி மீது சந்தேகம் எழுந்த நிலையில் தம்பதியர் வெளியில் செல்வது போல் புறப்பட்டு படுக்கை அறையில் பீரோவின் எதிரே உள்ள மேல் ஸ்லாப்பில் ஏறி மறைந்திருந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பணிப்பெண் பாரதி பீரோவில் இருந்த 10 கிராம் நகை மற்றும் 34,000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளார். இதனை செல்போனில் வீடியோ பதிவு செய்த அவர்கள் பாரதியை கையும் களவுமாக பிடித்து தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு வேண்டும் என்றே ஆமை வேகத்தில் செயல்படுத்தி வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். சென்னை பல்லாவரம் பகுதியில் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலை, பல்லாவரம் ராதாநகர் மேம்பாலம், மதுரை எய்ம்ஸ் போன்றவை திட்டமிட்டே தாமதப்படுத்தப்படுவதாக கூறினார். ஆமையை விட மிக மோசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசுனா இந்த திராவிட ஆமை அரசு. அதனால எந்த விதத்திலும் கூட திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் உங்களுக்கு பொருந்தாதுங்க ஐயா. திராவிட ஆமை அரசு ஒரு வேலையும் மெதுவா செய்வாங்க. இவன் கமிஷன் வந்தா இவங்கிட்ட வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவன் கமிஷன் கொடுத்தா அவன்கிட்ட வாங்குவாங்க, டெண்டரை மாத்தி கொடுப்பாங்க. சென்னை முழுவதும் போய் பாருங்க, குழி பறித்து 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 எங்கேயும் மக்கள் நிம்மதியாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு யாருனாலே போக முடியாதுங்க ஐயா. அந்த திராவிட ஆபை அரசினுடைய ஒரு சாதனை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ராதாநகர் சுரங்கப்பாதை ஒரு சாதனை. 2015 அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டத்திற்கு நமக்கு தேவை 222.49 ஏக்கர் நிலம், 223 ஏக்கர் நிலம் வேண்டும். 5 ஆண்டுகள் கழித்து 2020 நவம்பர் மாசத்துல ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு 5 வருஷம். அதன் பிறகு 2020-21 முழுசும் கோவிட். இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு தலைகீழாக நின்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். வீட்டில் கொடியேற்றினாலே பாஜகவினர் மீது எஃப்ஐஆர் போடும் போலீசார் வீட்டில் பணிபுரிந்த பட்டியலின பெண்ணை கொடுமைப்படுத்திய திமுக எம்எல்ஏ மகனை கைது செய்ய தயக்கம் காட்டியதாக அண்ணாமலை கூறினார். இன்னைக்கு நீங்க பிஜேபி வீட்டில் கொடியேற்றன்னு சொல்லுங்க, உடனே கிளம்பி வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த அளவுக்கு எதிலே வேகம் காட்ட வேண்டுமோ அதிலே வேகம் காட்டாத காவல்துறை ஒரு பட்டியலின சகோதரியை எம்எல்ஏவனுடைய மகன் தன்னுடைய சொந்த வீட்டில் மகனும் மருமகனும் அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி போராடி ஒரு வாரம் கழித்து, கிட்டத்தட்ட 9 நாட்கள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அதன் பிறகு கைதும் கிடையாது. இந்த திராவிட ஆமை அரசை பொறுத்தவரை எப்படி சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் என்பதை தொடர்ந்து 33 மாத காலமாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். மத்திய அரசு திட்டங்களுக்கு வேறு பெயர் சூட்டி அதனை பட்ஜெட்டில் திமுக அரசு அறிவித்துள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்ல இவங்களா ஒரு பெயர் வச்சு விட்டாங்க. நான் படிக்கிறேன், மத்திய அரசு திட்டத்தினுடைய பெயரை படிக்கிறேன். நேற்று பட்ஜெட்ல மத்திய அரசினுடைய குழந்தைக்கு இவர்கள் வைத்த பெயரையும் படிக்கிறேன். நீங்க பாருங்க, திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு, திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா, பணம் எல்லாம் மோடி ஐயா, ஆனா பேர் மட்டும் இவங்களது. முக்கணிகளான மா, பலா, வாழை சாகுபடி பரப்பை அதிகரிக்க தமிழக வேளாண் பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மல்கோவா உள்ளிட்ட தென்னாட்டு மா ரகங்கள் 4350 ஏக்கரில் சாகுபடி செய்யவும், ஏற்றுமதிக்கான மா உற்பத்தியை அதிகரிக்கவும் 250 ஏக்கரில் புதிதாக மா சாகுபடி செய்யவும் சிறப்பு திட்டத்தில் 27,48,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட கைலாஷ் சத்யார்த்தி கல்வி கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நீலக்குடி பகுதியில் இயங்கி வரும் மத்திய பல்கலைக்கழகத்தில் 95,20,00,000 ரூபாய் மதிப்பில் கைலாஷ் சத்யார்த்தி கல்வி கட்டடம், கோதாவரி பெண்கள் விடுதி, மகாநதி ஆண்கள் விடுதி ஆகியவை கட்டப்பட்டன. அவற்றை ஜம்மு காஷ்மீரில் இருந்து பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்.
மதுரையில் கட்டப்படும் புதிய வீட்டிற்கு தற்காலிக மின் இணைப்பு வழங்க பிரிட்டோ சகாயராஜ் என்பவரிடம் 17,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக விளாங்குடி மின்வாரிய உதவி பொறியாளர் ஜான் கென்னடியை போலீசார் கைது செய்தனர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தலின்படி சகாயராஜ் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கிய போது ஜான் கென்னடி கையும் களவுமாக பிடிபட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.